ஓம் சக்தி தாயே போற்றி. நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் அன்பு பிள்ளையே, இன்று இந்த அம்மா உன் வாழ்க்கையில் பல தடைகள் ஏற்படுவதற்கு ஒரு செய்வினைதான் காரணமாக இருக்கின்றது என்பதனை உன்னிடத்தில் எச்சரிக்கையாக சொல்லிவிடத்தான் வந்திருக்கின்றேன். ஏனென்றால் ஒரு மாயாவி என்பவள் உன் வீட்டை சுற்றி வந்து கொண்டே இருக்கின்றாள். அவள் ஒரு ஆவியை ஏவிவிட்டு உன் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கக்கூடாது, எந்த காரியமும் உனக்கு வெற்றியடையக்கூடாது, நீ உடலளவில் பாதிக்கப்பட வேண்டும், நோயால் அவதிப்பட வேண்டும் என்று சில எதிரிகளோடு சேர்ந்து உனக்கு செய்வினையை செய்து கொண்டிருக்கின்றாள். என் அன்பு பிள்ளையே, இந்த பதிவானது உன்னை ஆபத்தில் இருந்தும் அந்த செய்வினைகளில் இருந்தும் சில எதிரிகளிடத்தில் இருந்தும் காப்பாற்றக்கூடிய பதிவாக மாறப்போகின்றது. அம்மா சொல்லக்கூடிய சிறு காரியத்தை நீ ஞாயிற்றுக்கிழமை என்று செய்துவிட்டால் போதும். இப்போது எதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் தடைப்பட்டு கொண்டிருக்கின்றதோ, நீ நோயால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றாயோ, உன்னுடைய குடும்ப உறவுகள் எல்லாம் பிரிந்து மற்றவர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டு உன்னுடைய குடும்பத்திலேயே பிரச்சனைகளை கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா? அது மட்டுமல்ல, உன்னுடைய உறவு உன்னை தேடி வரக்கூடிய அளவிற்கு எல்லா விஷயங்களையும் நான் மாற்றி கொடுக்க போகின்றேன். அதனால் இந்த பதிவை நீ எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து கேட்க வேண்டுமோ அதன்படி நீ கவனமாக கேட்டு ஞாயிற்றுக்கிழமை அம்மா சொல்வதை செய்துவிட்டாலே போதும். நிச்சயமாக இந்த ஆத்மாவானது உன் வீட்டிற்கு வெளியே சுற்றி கொண்டிருக்கின்றது அல்லவா? அது உன்னுடைய வாழ்க்கையில் மறுமுறை தேடி வராது. அதுபோல இனிமேல் எந்த ஒரு செய்வினையாக இருந்தாலுமே உனக்கு உன் வாழ்க்கையில் பலிக்காது. என் தங்க பிள்ளையே, இந்த தாயானவள் சொல்வதை நீ கவனமாக கேட்க வேண்டும். கேட்ட பிறகு அதை நீ அப்படியே செய்துவிட வேண்டும். என் தங்க குழந்தையே, இந்த அம்மா சொன்னது எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்றது என்றால் இதை நீ செய்தே ஆக வேண்டும். அப்படி செய்தால்தான் உன்னுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு கிடைக்கும், உனக்கு நிம்மதி கிடைக்கும். இந்த தாயானவள் ஒவ்வொரு தருணத்திலும் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து சில விஷயங்களை எல்லாம் செய்து உன்னை காப்பாற்றி கொண்டுதான் இருக்கின்றேன். இனியும் காப்பாற்றி கொண்டுதான் இருப்பேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை உண்டு, என் மீது அன்பும் பக்தியும் கொண்டு செயல்படுபவர்களுக்கே இந்த தாயானவளின் வாக்கு பலிக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. என் தங்கமே, எப்போதும் ஒரு கை தட்டினால் ஓசை வராது, இரு கைகள் சேர்ந்து தட்டும் பொழுதுதான் ஓசை எழும்பும். உன்னை பற்றி நான் மட்டுமே சிந்தித்து கொண்டிருந்தால் உன் இல்லத்தில் எதுவும் நடக்காது. உன்னுடைய செயல்பாடுகள் சரியாக இருந்தால் மட்டும்தான் உனக்கும் நன்மைகள் விளையும் என்பதனை நீ ஞாபகம் வைத்துக்கொள். அம்மாவினுடைய வார்த்தைகளை கேட்டு நீ செய்த பிறகே என்னுடைய ஆட்டங்கள் எல்லாம் அந்த இடத்தில் தொடங்கும். அதன் பிறகு வெற்றிகள் உனக்கே கிடைக்கும். அதனால் இந்த வாக்கினை நீ கவனமாக கேட்க வேண்டும். என் தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நான் சொல்வது எல்லாம் நடக்கின்றது. முதலில் கேள், பிறகு இரண்டாவது விஷயம் நான் என்ன செய்ய வேண்டும் என்றும் உன்னிடத்தில் சொல்லிவிடுகின்றேன். ஒவ்வொரு தருணத்திலும் சில நோயால் நீ அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றாய். ஆரம்ப கட்டத்தில் உன்னுடைய உறவும் உன்னுடைய குடும்பங்களும் உன் பேச்சை மட்டும்தான் கேட்டது. ஆனால் சில நாட்களாக உன்னை எதிரியாக உன்னுடைய குடும்ப உறவுகள் பார்க்க தொடங்கிவிட்டது. அதுபோல என் தங்க பிள்ளையே, ஒவ்வொரு தருணத்திலும் நீ எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அது தடைமேல் தடையாக ஏதாவது ஒரு வகையில் வந்து கொண்டே இருக்கின்றது. வாழ்க்கை அப்படியே பள்ளத்தில் இருக்க வேண்டும் என்று சிலர் சூழ்ச்சிகளை செய்து உன்னை இப்படி ஒரு நிலையில் தள்ளி இருக்கின்றார்கள். என் அன்பு குழந்தையே, உனக்கு தெரிந்த ஒருவர் தான் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் மிகுந்த மனவேதனையை தருகின்றது. அதுபோல அடிக்கடி சில நேரங்களில் உனக்கு உடல் உபாதைகளும் வாழ்க்கையில் ஏற்பட்டு விடுகின்றது. மனப்பிரச்சனைகளும் எதுவாக இருந்தாலும் ஒரு நிமிடம் கூட அந்த மனமானது நிம்மதியாக இல்லை. என் வாழ்க்கையில் எப்பொழுது நல்லது நடக்கும் என்று நீ காத்து கொண்டிருக்கின்றாய். உன்னை சுற்றி இருக்கின்ற யாருமே உனக்கு உதவிகர
உபத்திரமாக இல்லை என்றாலும் உபத்திரமாகத்தான் அமைந்து சில விஷயங்களை செய்து உனக்கு நாள்தோறும் குடைச்சலை கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். மற்றவர்களுக்கு நீ நல்ல விஷயங்களை சொல்ல போனால் கூட அந்த இடத்தில் தவறாக நடப்பது போல அமைந்து விடுகின்றது. இப்பொழுது சாதாரணமாக பேசிய நபர்கள் எல்லாம் உனக்கு எதிரியாக மாறிவிட்டார்கள். உனக்கு உதவுகிறேன் என்று சொன்னவர்கள் எல்லாம் இப்பொழுது என்னால் உதவ முடியாது என்று கைவிரித்து விட்டார்கள் அல்லவா? இப்படியான பிரச்சனைகளை தான் நீ இப்பொழுது அதிகமாக சந்தித்து கொண்டிருக்கின்றாய். இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? உனக்கு ஒரு நபர் செய்வினையை செய்து உன் இல்லத்திற்கு வெளியே புதைத்து வைத்துவிட்டு சென்று விட்டார்கள். அந்த செய்வினையின் ஆத்மாவானது எவரையும் உன் இல்லத்தில் நுழைய விடாமல், அதே போல அந்த விஷயமானது உன் நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் தள்ளிவிட வேண்டும் என்றும் இத்தனை விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கின்றது. எந்த ஒரு நல்ல காரியத்தையும் உன் இல்லத்தில் நுழைய விடாமல், நல்ல செய்தியை நுழைய விடாமல் அந்த ஆத்மா காவல் காத்து கொண்டிருக்கின்றது. உனக்கு எந்த விஷயமும் நடக்கக்கூடாது என்று எதற்காக இதை செய்தார்கள் என்றால், நீ முன்னேறிவிட்டால் மற்றவர்களை மதிக்க மாட்டாய். அவர்களுக்கு அது பொறாமையாக இருக்கின்றது. இந்த கேவலமான மனிதர்கள் சொத்துக்காகவும் பணங்களுக்காகவும் நகைகளுக்காகவும் பொறாமை என்ற எண்ணத்தோடு இப்படி ஒரு விஷயத்தை செய்து விட்டார்கள். அவர்கள் ஒன்றை மறந்து விட்டார்கள் என் அன்பு பிள்ளையே. இப்படிப்பட்டவர்கள் 100 வருஷமாவது நாம் வாழ வேண்டும் என்று எண்ணிக்கொண்டுதான் இதை செய்கின்றார்கள். ஆனால் அவர்கள் செய்த பாவத்திற்கு 2 வருடம் கூட சில நபர்கள் இங்கே உயிருடன் இருப்பது இல்லை. அதுபோலத்தான் என் தங்க பிள்ளையும், நீ கவலை கொள்ளாதே. உனக்கு செய்த பாவத்திற்கும் நீ பட்ட வேதனைகளுக்கும் அவர்கள் கர்ம வினை அதிகமாகி கண்டிப்பாக அவர்கள் துன்பங்களை கொடுக்க போகின்றது. இந்த தாயானவளும் அவர்களுக்கு பதிலடி கொடுக்க போகின்றேன். உன் வீட்டின் வெளியில் சுற்றி கொண்டிருக்கும் அந்த ஆன்மாவை என்ன செய்யலாம் என்று கேட்கின்றாயா என் அன்பு பிள்ளையே? இந்த தாயானவள் நான் எதுவும் செய்யாமல் இருந்து விட்டேனோ, நான் உன் வீட்டில் காவலாக இருந்து கொண்டு இதை அப்படியே கண்டும் காணாமல் விட்டுவிட மாட்டேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்க பிள்ளைக்கு எதை செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் அல்லவா? இருந்தாலுமே என் அன்பு பிள்ளையே, உன் கைகளாலும் சில விஷயங்களை நீ செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் உனக்கு பலன்கள் கிடைக்கும். உனக்கு இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வும் கிடைக்கும் என்பதனை நீ மறுத்து விடாதே. நான் உன் இல்லத்தில் காவலாக இருந்து கொண்டு அந்த கெட்ட சக்தியை உன் வீட்டிற்குள்ளே நுழைய விடாமல் நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். அது அறவே சாம்பலாக போக வேண்டும் என்றால் அது அழிய வேண்டும். அது அழிய வேண்டும் என்றால் வெள்ளிக்கிழமை நான் சொல்வதை நீ செய்ய வேண்டும். என் தங்க குழந்தையே, வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை 2 நாட்களில் ஏதேனும் ஒரு நாளில் 6 மணி, 7 மணி அல்லது 8 மணிக்கு இதனை நீ செய்ய வேண்டும். இந்த நேரத்தில் இதை நீ செய்தால் உன் வீட்டை எந்த ஒரு நல்ல காரியங்களும் உள்ளே வரக்கூடாது. எந்த நல்லவரும் உள்ளே வரக்கூடாது. நீ வாழ்க்கையில் நோயோடு அவதிப்பட வேண்டும். அதே போல கஷ்டத்திலே இருக்க வேண்டும். எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் நீ ஏழ்மையாகவே இருக்க வேண்டும். உன்னுடைய செல்வம் விரயமாகவே போக வேண்டும் என்று எல்லோரும் உன்னை தூற்றும் விதமாகத்தான் இருக்க வேண்டும் என்று கங்கணங்கள் கட்டிக்கொண்டு அந்த ஆத்மா திரிந்து கொண்டிருக்கின்றது அல்லவா? அந்த ஆத்மாவை விரட்டுவதற்காக நீ ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என் அன்பு பிள்ளையே. அதுவும் எத்தனை நாட்களுக்குள்ளதான் தேவையில்லாத ஆட்டங்களை எல்லாம் ஆடிக்கொண்டிருக்கும். இதோ இந்த தாயானவள் நான் இருக்கின்றேன் அல்லவா? அதை நீ விரட்டி அடித்து சாம்பலாக்கி பஸ்பமாக்கி உனக்கு கொடுத்த கஷ்டத்திற்கு பலனாக அந்த ஆத்மாவிற்கு, அதை நீ ஏவிவிட்ட மனிதர்களுக்கும் நான் பதிலடியை கொடுக்கத்தான் போகின்றேன் என் அன்பு குழந்தையே. அந்த ஆத்மாவை ஏவிவிட்ட மனிதர்கள் இன்னும் 1 மாத காலகட்டத்திற்குள் உன் கண்களில் படத்தான் போகின்றார்கள். அவர்களினுடைய இல்லத்தில் ஒரு அசுப காரியம் நடக்கப் போகின்றது. அப்போதே நீ புரிந்து கொள்ள வேண்டும், இவர்களால்தான் இதை உனக்கு செய்தார்கள் என்று நீயாகவே உணர்ந்து கொள்வாய். இப்பொழுது அம்மா சொல்வதை நீ கேட்டு அதன்படி நீ செய்ய வேண்டும்.
அது 6 மணியோ 7 மணியோ 8 மணியோ அன்று மாலை நேரத்தில் இதனை நீ செய்ய வேண்டும். உன்னுடைய இல்லத்தில் மஞ்சளை தண்ணீரில் கரைத்து ஒரு சொம்பில் எடுத்துக்கொண்டு அதை வேப்பிள்ளையால் உன் இல்லத்தை சுற்றி தூவி விட்டுவிட வேண்டும். முக்கியமாக உன் வாசலில் அந்த மஞ்சள் நீரை தெளித்துவிட வேண்டும். அதன் பிறகு வாசலில் பச்சை குங்குமத்தை வைத்துவிட்டு 2 அகல்விளக்கு தீபங்களை ஏற்றி கொண்டு விட்டு நீ தூங்கிவிடு. இப்படி செய்தாயானால் அவர்கள் உனக்கு நிச்சயமாக தென்படுவார்கள். அந்த கெட்ட ஓம் சக்தி தாயே போற்றி. நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் அன்பு குழந்தையே, இந்த தாயானவள் உன்னை தேடி ஒரு நபரை வரவழைக்கப் போகின்றேன். அவர்கள் யார் என்றும் எதற்காக உன்னை தேடி வரப்போகின்றார்கள் என்றும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் அன்பு பிள்ளையே, இந்த பதிவினை நீ முழுமையாக கேட்க வேண்டும். ஏனென்றால் இது உன்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான விஷயம். அதனால்தான் உன் அம்மா இந்த தேதியில் ஒரு நபரை உன்னை தேடி வரவழைக்கப் போகின்றேன். அதனால் இந்த விஷயத்தை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் செல்ல குழந்தையே, இந்த தாயானவள் சொல்வது எல்லாம் உன்னுடைய நன்மைக்காகத்தான். என் பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்க வேண்டியது இந்த அம்மாவினுடைய பொறுப்பாக இருக்கின்றது அல்லவா? அதற்காகத்தான் உன்னிடத்தில் நாள்தோறும் ஆறுதலை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் செல்ல குழந்தையே, இன்று உன் அம்மா சொல்கின்ற வாக்கினை நீ பொறுமையாகவும் முழுமையாகவும் கேட்க வேண்டும். எதற்காகவும் நீ அவசரப்படக்கூடாது. என் செல்லமே, இந்த வாக்கினை கேட்டு முடித்த பிறகே நீ ஒரு நல்ல முடிவினை எடுக்க வேண்டும். என் அன்பு குழந்தையே, சில நாட்களாகவே நீ தனிமையில் தத்தளித்து வருகின்றாய் அல்லவா? அதற்கு காரணம் என்னவென்றால், நீ நேசித்த உறவு உன்னிடத்தில் சரியாக பேசுவது இல்லை. உன்னுடைய உணர்வுகளையும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அதே போல நீ நேசித்த உறவு உனக்கு துரோகங்களை செய்துவிட்டு தகாத உறவில் அங்கே ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடிக்கொண்டிருக்கின்றது. என் அன்பு குழந்தையே, நீயாகவே அவர்களிடத்தில் சென்று என்னை புரிந்து கொள்ளுங்கள். நான் என்ன சூழ்நிலையில் இருக்கின்றேன், உங்களை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லையே. இதுவரையில் நீங்கள் என்ன தவறுகள் செய்திருந்தாலுமே அதையெல்லாம் நான் மன்னித்து விடுகின்றேன். மீண்டும் என்னோடு வந்துவிடுங்கள். இனி எது நடந்தாலும் நான் பார்த்து கொள்கின்றேன் என்று அவர்களிடத்தில் மன்றாடி நீ கேட்டாய் அல்லவா? அப்பொழுதெல்லாம் அவர்கள் உன்னுடைய வார்த்தையை அலட்சியம் செய்துவிட்டு, இனி இந்த வாழ்க்கையில் உன்னை நான் துணையாக வெறுக்கின்றேன், என்னை நீ பார்க்க வேண்டாம், நான் உன்னிடத்தில் பேச விரும்பவில்லை என்று அவமானப்படுத்தி, அதுவும் வேறு ஒரு நபரின் பேச்சை கேட்டுக்கொண்டு உன்னுடைய மனதை சுக்குநூறாக உடைத்து விட்டார்கள் அல்லவா? என் அன்பு குழந்தையே, இப்படி உன்னை காயப்படுத்திவிட்டு அவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்ந்துவிடலாம் என்று கனவு கோட்டை கட்டினார்கள். ஆனால் தான் எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடை செய்ய முடியும் அல்லவா? அவர்கள் செய்த துரோகத்தையும் அவர்கள் பேசிய வார்த்தைகளையும் எல்லாம் கேட்டுக்கொண்டு பல நாட்கள் இரவுகள் எல்லாம் உண்ணாமலும் உறங்காமலும் நீ அழுது கொண்டே இருந்தாய் அல்லவா? இந்த அம்மா உனக்கு நான் அன்றே சொன்னேன், உன்னுடைய வாழ்க்கையை உனக்கு நிச்சயமாக நான் திருப்பி கொடுக்கின்றேன், நீ தைரியமாக இரு என்று நான் உன்னிடத்தில் சொன்னேன் அல்லவா? என் தங்க பிள்ளையை, யாரெல்லாம் உன்னை ஏமாற்றினார்களோ, யாரெல்லாம் உன்னை துன்புறுத்தினார்களோ, யாரெல்லாம் உன் மனதை சுக்குநூறாக உடைத்தார்களோ அவர்களுக்கெல்லாம் தக்க நேரத்தில் நான் ஒரு தண்டனையை கொடுத்து விடுகின்றேன். அப்படி உனக்கு கொடுத்து அவர்களுக்கு சேர வேண்டியதை உன் கைகளில் நான் ஒப்படைப்பேன் என்று ஏற்கனவே உன்னிடத்தில் நான் வாக்களித்திருந்தேன். ஆனால் நீ மீண்டும் இந்த அம்மாவின் வாக்கினை நான் எப்படியாவது காப்பாற்றுவேன் என்று உனக்கு நம்பிக்கை வர வேண்டாமா? ஏனென்றால் பல நாட்களாக என் குழந்தை தன்னுடைய உறவு திரும்பி வருமா வராதா, என்னை தேடி வருவார்களா, திருந்திவிட மாட்டார்களா என்றெல்லாம் நீ நாள்தோறும் என்னிடத்தில் வந்து வேண்டுதல்களை எல்லாம் வைத்து கொண்டுதான் இருந்தாய். விரதங்களையும் நீ செய்து கொண்டுதான் இருந்தாய். என் தங்க குழந்தையே, உன்னுடைய கண்ணீரை பார்க்கும் பொழுதெல்லாம் அம்மா
அம்மா, என் உறவை எப்படியாவது என்னிடத்தில் திருப்பி கொடுத்து விடுங்கள், என் வாழ்க்கையை எப்படியாவது சேர்த்து வைத்து விடுங்கள் என்று நீ வேண்டாத நாட்களும் இல்லை, அவர்களை பற்றி யோசிக்காத நாட்களும் இல்லை. அந்த அளவிற்கு நீ தினந்தோறும் கவலைப்பட்டும் கஷ்டப்பட்டும் வேதனையில் அழுது கொண்டிருக்கின்றாய். உனக்கு இந்த தாயானவள் சொல்கின்ற விஷயம் என்னவென்றால், என் தங்க குழந்தையே, நீ பொறுமையாக இரு. உனக்கு அனைத்து விஷயத்தையும் இந்த அம்மா நான் நடத்தி கொடுக்கின்றேன். இந்த அம்மா ஒவ்வொரு தருணத்திலும் உன் வாழ்க்கைக்கான விஷயங்களை எல்லாம் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். உன்னுடைய உறவானது உடனடியாக எல்லா விஷயங்களையும் புரிந்து கொள்ளாது. அதுவெல்லாம் திருந்தி உன்னை புரிந்து கொண்டு உன்னிடத்தில் திரும்பி வர வேண்டும் என்றால் அதற்கான காலதாமதம் ஏற்படும் அல்லவா? என் செல்ல குழந்தையே, தன் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய தவறை செய்துவிட்டோம் என்றெல்லாம் புரிந்து கொண்டு உன் துணையானது நிச்சயமாக உன்னை தேடி வரக்கூடிய சூழ்நிலை இனி வரத்தான் போகின்றது. என் குழந்தையே, அந்த அளவிற்கு அவர்களினுடைய மாற்றங்களை நீ காணத்தான் போகின்றாய். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் உனக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது இந்த அம்மா வினுடைய பொறுப்பு. அதே போல உனக்கு துரோகங்களை செய்தார்கள் அல்லவா, அவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனையும் இந்த அம்மா நான் கொடுக்கத்தான் போகின்றேன். அது என்ன தெரியுமா என் பிள்ளையே? எப்படியெல்லாம் உன்னிடத்தில் நம்பிக்கையான வார்த்தைகளை பேசி உன்னை நயவஞ்சகம் செய்து உன்னுடைய வாழ்க்கையில் கெடுதல்களை செய்து ஏமாற்றினார்களோ, துரோகங்களை செய்தார்களோ, உனக்கு நடந்த ஒரு விஷயம் அவர்களினுடைய வாழ்க்கையிலும் நடக்கப் போகின்றது. உனக்கு துணிந்து துரோகத்தை செய்த அந்த நபர் தன்னுடைய வாழ்க்கையில் அதே போன்ற ஒரு துரோகத்தினை அனுபவிக்கப் போகின்றார். அப்பொழுதுதான் இந்த துரோகத்தினால் நீ எவ்வளவு வலியை அனுபவித்திருப்பாய், எவ்வளவு வேதனைகளை அனுபவித்திருப்பாய் என்றெல்லாம் அவர்களும் உணர்வார்கள் அல்லவா? அந்த சூழ்நிலையில்தான் அவர்களுக்கு நிச்சயமாக புரியும், நம் உறவிடம் நாம் எப்படி துரோகம் செய்தேன், இப்பொழுது நாம் யாருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ அந்த நபரை நம்முடைய இதயத்தை சுக்குநூறாக உடைத்து விட்டார்களே, நாம் செய்த பாவத்திற்காகத்தான் இந்த தண்டனையை நாம் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம் என்று உன்னுடைய உறவானது அங்கு படாத கஷ்டங்களை எல்லாம் படத்தான் போகின்றது. ஆனால் என் அன்பு குழந்தையே, உன்னை நினைத்து அவர்கள் அங்கே கண்ணீர் வடிக்கும் சூழ்நிலையும் வந்துவிட்டது. இப்போதுதான் உன்னுடைய அருமை என்ன, உன்னுடைய அன்பு என்னவென்று அவர்களுக்கு புரிய ஆரம்பித்திருக்கின்றது. என் செல்ல குழந்தையே, நீ மனதில் எத்தனை வலிகளை அனுபவித்தாயோ அதைவிட அதிகமான வலிகளை அவர்கள் இன்று உன் உறவானது அங்கே அனுபவிக்கப் போகின்றார்கள். எப்பேற்பட்ட ஒரு உண்மையான இதயத்தை உடைத்து தூக்கி எறிந்து விட்டோமோ என்று நினைத்து அந்த உறவானது அங்கே கதறி அழுது கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் அவர்களினுடைய கனவில் நான் சென்று பேசினேன். அது என்ன தெரியுமா? என் அன்பு குழந்தைக்கு நீ வேண்டும் என்றே ஒரு காயத்தை ஏற்படுத்தி விட்டாய். இதை என் குழந்தை மன்னித்தாலும் நான் மன்னிக்கப் போவதாக இல்லை. நீ செய்த பாவங்களுக்காகத்தான் இத்தனை கஷ்டங்களையும் மன உளைச்சல்களையும் பட்டு கொண்டிருக்கின்றாய். உனக்கான பாவ விமோசனம் வேண்டும் என்றால் நிச்சயமாக நீ உன் துணையிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். அவர்களினுடைய உண்மையான அன்பினை நீ புரிந்து கொண்டு அவர்களுக்காகவே நீ உன்னுடைய வாழ்க்கையை வாழ்வதாக இருந்தால் நிச்சயமாக இந்த தாயானவள் உன்னை நான் அவர்களோடு சேர்த்து வைப்பதற்கு அத்தனை காரியங்களையும் செய்வேன். நீ அவர்களிடத்தில் மன்னிப்பினை கேட்டு உன்னுடைய உண்மையான அன்பினையும் பாசத்தினையும் மட்டுமே அவர்களினிடத்தில் வெளிப்படுத்த வேண்டும். அப்படி நீ செய்வாயானால் என் அன்பு குழந்தைக்கு உன்னை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராகத்தான் இருக்கின்றார்கள். தேவையில்லாத விஷயங்களை கற்பனை செய்து கொண்டு நீ அழுது கொண்டிருப்பதை விட உன்னுடைய உறவின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுவிட்டு நீ நல்லபடியாக வாழ வேண்டும். மீண்டும் ஒரு தவறினை நீ செய்வாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னுடைய துணை நன்றாக இருக்கும். ஆனால் உனக்கு ஒரு பொழுதும் மன நிம்மதி இருக்காது. இந்த தாயானவள் கடுமையான தண்டனைகளை கொடுத்து இந்த வாழ்க்கையில் நீ மீண்டும் யாரிடத்திலும் சிறு துளி அன்பினையும் இரக்கத்தையும் பெற முடியாதபடி நான் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய தண்டனையை கொடுத்து விடுவேன் என்று அவர்களினுடைய கனவில் மிரட்டியும் அறிவுரையையும் நான் கொடுத்து விட்டேன்.
அதனால்தான் நான் சொல்லக்கூடிய தேதியில் ஒரு உறவானது உன்னை தேடி வரப்போகின்றது என்று உன்னிடத்தில் நான் சொல்கின்றேன். அது மட்டுமல்லாமல் உன் தாயானவள் அவர்களை திருப்தியே உருவாக்கத்தான் கொண்டு வந்திருக்கின்றேன். கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றேன். என் பிள்ளைக்கு இனி சந்தோஷம்தானே என் அன்பு குழந்தையே? உனக்கு சந்தோஷம் என்றால் ஆம் அம்மாவே என்று என்னிடத்தில் நீ தெரிவித்தாலே போதும் என் அன்பு குழந்தையே. இதுவரை நீ போதும் போதும் என்கின்ற அளவிற்கெல்லாம் துன்பங்களையும் துரோகங்களையும் கஷ்டங்களையும்